ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். நான் உங்கள் திவா. நம்ம தூதர்சனை தொடரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டுமே இருக்குது. அடுத்த 25 வருஷத்துல வேற ஏதோ வளர்ந்து வரும் நடிகர்களோ ஒருத்தர் நான் ரெடி தான் வாங்கடா அப்படிலாம் சொல்லிட்டு களத்தை குதிக்க போகிறதெல்லாம் பேசிக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. விடுங்க, நம்மலாம் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம ஜாலியாக இப்போ ஒரு சாங்கை கேட்டு வந்துடுவோம். ஓகே, இது உங்கள் 98.2. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. டீ கொஞ்சம் சுகர் கம்மியாக கொஞ்சம் தாங்க. டேய், ஒருத்த சனிய புறம்போக்கு அறிவில்ல உனக்கு. என்ன 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 யோ, எதுக்கு அங்க வந்த? டேய் மணி, யோ, எதுக்கு அங்க வந்த? உன்னை சாயங்காலம் தானே வர சொன்னேன். யோ சரி, அப்படி நில்லு, வர. மாஸ்டர், அண்ணனுக்கு ஒரு டீ கொடுங்க. நீயும் ஒரு லாட்டரி டிக்கெட் வச்சுக்கிட்டு ஏன் கடியாண்ட வர? நான் செக் பண்ணி சொல்லினது இல்லை. பாக்குறவங்களாம் என்ன பிச்சைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ற, நீயும் பிச்சைக்காரனா சொல்றான். அவனுக்கு கல்வி பசங்க. சரி, என்னதான் விழுந்துருக்குன்னு பார்ப்போம். உமால யோ யோ கோபாலகிருஷ்ணா, அடச்சி, உன் பேர் என்னையா? ஆசை தம்பி. ஆசையோ பூசியோ, யோ நான் நந்தகிரி தெரியுமா? யோ பிச்சைக்காரா, உனக்கு 25 லட்ச ரூபா லாட்டரி விழுந்திருக்கியா? உமால இது வரைக்கும் வேலை செஞ்சு ஒரு 10,000 ரூபா பாக்கல. ஆனா பிச்சை எடுத்த காசுல லாட்டரி வாங்கி ஜாக்பாட் அடிச்சியா? மாசியா யோ நீ? ஆனா ஒண்ணியா, இந்த பணத்தை எடுக்கணும்னா நீ கேரளா போனோம், தமிழ்நாட்டுல எடுக்க முடியாது. அதாயா கேரளா கேரளா. மம்முட்டி, மோகன்லால், புட்டு, கொண்டக்கடலை. டேய், இன்னும் எங்கடா பண்ணிட்டு இருக்க? இங்க வாடா சீக்கிரம். அங்க ஒருத்தன் வயிறு எரியுது, நீ கேரளா போயிட்டு வா, நம்ம பார்ட்டி பண்ணலாம். காலையில் நான் ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு, டே மகனே சாப்பிட்டு போடா மகனே அப்படின்னு சொன்னாங்க. என் கையில் ஒரு 30 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 ரூபாயை வச்சு நான் ஒரு பொங்கல் சாப்பிடுவேன். அதே 20 ரூபாய் இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் ஒரு தோசை சாப்பிடுவேன். அதே 10 ரூபாய் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு இட்லி சாப்பிடுவேன். ஆனால் அது கூட இல்லாதவங்க பசிங்கிற வார்த்தையை தான் சாப்பிட முடியும். ஏன்னா பசிங்கிறது மரணத்தை விட ஒரு கொடுமையான ஒரு தண்டனை. அதை மட்டும் நம்ம அனுபவிச்சிட்டோம், அதுக்கு நம்ம சாவே மேலன்னு முடிவு பண்ணுற அளவுக்கு அது கொடுமையான தண்டனை.
யோ என்ன இப்ப நான் நிறுத்தி கேட்குறீங்க? எங்க யோ யோ நீ வண்டியில் ஏறணும். யோ எங்கே போனோம்? கேரளா போகலாம். மோகன்லால், மம்டி, கொண்டக்கல்லை. இதே மம்டி கொண்டக்கல்லையா? யோ இறங்கி வைக்கல. யோ யோ நானே 30 ரூபா பெட்ரோல் போட்டு இங்கிருந்து அங்கே போமான்னு தெரியல. மம்டி கொண்டக்கல்லை போய் அங்க பாரு பேடி வார்த்தையில் வாயா போயான்னு கூப்பிட்றதெல்லாம் வச்சுக்கல. டைம் மட்டும் இனிமே கொண்டக்கல்லை பொட்டுக்கல்லை எங்கன்னா பார்த்தேன் சா வச்சுக்கோங்க. Mama, please mama, video call. Balang ko mas please mama. Kaya ko na ma, nakas na ko ma. Kerala ko ma. Picture grana wai trip பண்றாங்க. யா கேரளா போனியா என்ன காசு தான் குடியா? அதே யோ கம்முனியா. நானே வீட்டுக்கு போ ஒரு வாரம் வந்துட்டு இருக்கேன். நான் காசு தான் கொடுமா. கேரளா போவா மா என்ன காசு தான் கொடுமா. ஏய் சி யோ என்சி போயா. Mama, please man. இதுதான் கரெக்டான டைம், முடிச்சிடலாம் வா. நம்ம பண்ணுறது தப்பு இல்லையா? நல்லது பண்ணி நல்லா வாழ்கிறவனை என்னால் காட்ட முடியுமான்னு தெரில. ஆனால் தப்பை சரியாக பண்ணி நல்லா வாழ்கிறவனை என்னால் காட்ட முடியும். நம்ம பண்ணுற தப்பு நமக்கு எப்போ புரியும்? நம்ம பண்ணுற தப்பு என்னைக்கு தப்பாகுதோ அன்றைக்கி தான் நம்ம பண்ணுற தப்புன்னு புரியும். குமரா 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 டேய் ஏய் எந்திரா டேய் குமரா டேய் எந்திரா டேய் அப்பவே சொன்னடா
எல்லாம் என்னால வந்ததுதான்டா. டேய் குமரா ஏந்திரா. டேய் டேய் குமரா. டேய் குமரா. டேய் ஏந்திரா. வை வை மெதுவா நில்லு, மெதுவா. என் தங்கச்சி அனாதாசிரமத்தில் இருக்கு. நான் போய் பார்த்துட்டு எல்லா பணத்தையும் உங்ககிட்டே கொடுத்துரு. இது போதும். சார் வாங்க சார், டீயா காஃபியா? தம்பி, நான் உங்கள் ஆசை பிச்சைக்காரன். ஏ பிச்சைக்காரா, என்னயா போல இது? ரொம்ப பசிக்குது, ஒரு டீ தருவியா? யோ உனக்கு இல்லாத டீயா? அதுவும் ஆளே மாறி வந்துடுற. இது வரேன். என்னங்க தம்பி, என் தங்கச்சி நல்ல ஸ்கூலில் சேர்த்துட்டேன். இனி அவள் நல்லா இருப்பா. இனிமேல் இந்த பணம் தேவையில்லை. இந்த பணம் வேணாம். எப்பவுமே ஜாதி பார்த்து தான் பழகுவேன். கூட இருக்க என் நண்பன்கிட்டே ஜாதி பார்த்து தான் பழகும். அவ்வளோ கேவலமானவன் தான். ஆனால் என் நண்பன் உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது தான் ஜாதியை விட உயிர் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். மணி, நான் ஒரு நாள் பிச்சை வரும்போது நீ டீ கடை போகணுன்னு சொன்னியே, இந்த பணத்தை வச்சு போட்டுக்கிறியா? ஆமா, எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு டீ கடை வச்சானா ஒரு டீ கிளாஸ் கழுவ வேலையை வச்சு தரமாட்டியா? நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்ல பேர் எடுத்தாலுமே எல்லா மனுஷனும் என்னை பிச்சைக்காரனாக தான் பார்க்குறான். ஆனால் ஒரு பிச்சைக்காரன் என்னை மனுஷனாக பார்க்குறான். நீ பெரிய மனுஷன் யார்? கடவுள் இங்கே இருக்கிறான். கல்லிலோ கற்பனையிலோ அல்ல. ஒரு மனிதன் எப்பொழுது இன்பம் துன்பம் இரவு பகல் இடம் பொருள் சந்தோஷம் துக்கம் உணர்வு உணர்ச்சி எல்லாமே எல்லாமே எப்பொழுது சமம் என்று நினைத்து ஒரு மனிதனை பார்க்கிறானோ அப்பொழுது அவனுக்குள் கடவுள் உருவாகுவான். அவனுக்குள் உருவாகும் அந்த நல்ல எண்ணங்களே அவனுடைய கடவுள். மனிதனுக்கு மனிதன் எப்பொழுது சமம் என்று நினைக்கிறானோ அப்பொழுது இறைவன் கல்லிலோ கற்பனையிலோ இருக்க மாட்டான். அந்த மனிதனுக்குள்ளேயே இருப்பான். அவைதான் உண்மையான கடவுள்.